ஸோ மார்க்கெட் வந்து ஒரு மைனர் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஆகிட்ட அப்புறம் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, இந்த லிக்விடிட்டி எடுக்க அவன் பிளான் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் பவுண்ட் லிக்விடிட்டி இருக்கியா, இந்த ரேஞ்ச் பவுண்ட் லிக்விடிட்டியை அவன் மார்க்கெட் எடுக்க பிளான் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஸோ ரீட்டைலர்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் இந்த மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் இருக்குது. அந்த கன்சால்டேஷனை லோ பிரேக் அவுட் பண்ணுறப்ப மார்க்கெட் டவுன் சைட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா, ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்து இங்கே எல்லாருக்கும் புட் சைட் ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் வந்து ஆர்டர் பிளாக் டச் ஆகிட்டு கால் சைடு ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி எடுக்கிறப்ப, அப்படி ட்ராவல் ஆகிறப்ப மார்க்கெட் இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாமே அவன் ஸ்வீப் பண்ணுவான். ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாமே எடுப்பான். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 50 எஸ்என்சி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, 15 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்டுக்கு நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டல்ஸ் பார்க்கணும். பிரேக்அப் சேஞ்ச் ஆஃப் கேட்டல்ஸ் பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட ட்ரேடிங் பிளான். ஓகேவா. ஸோ இந்த வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இது டார்கெட் பண்ணது இந்த லிக்விடிட்டி அவன் டார்கெட் பண்ணுறான். ஸோ இது வந்து மைனர் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா. இது வந்து என்னன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆர்டர் பிளாக். ஸோ இது ரியாக்ட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. ஓகேவா. பட் இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா இதுலேருந்து நம்ம ட்ரேட் போகலாம். ஓகேவா. இந்த ஆர்டர் பிளாக்கான லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.